கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்களான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு காலை நேரத்திலே தெரிவித்து, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்களிலே கிருபையாய் சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ளும்படி நம்மை கூட்டி சேர்த்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் ரட்சகர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு, இந்த ஒரு நாளிலும் கூட தேவன் சென்னையில் இருக்கிற சகோதர சகோதரிகளோட சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் உட்காந்துக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, தேவன் இன்னைக்கு நமக்கு தர இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடத்தோட ஒரு தலைப்பு கிருபாசனத்தின் சலுகைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்கும். எப்படின்னா, இந்த ஒரு பாடம் எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அனைவரும் ஞானத்தில் கண்டிப்பாக தேர்ந்தவங்க அப்படிங்கிறது. உங்களுடைய பதில்கள் என்னை இன்னும் உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு இந்த ஒரு பாடத்தை என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாடத்தோட தலைப்பு பார்க்கும்போது கிருபாசனத்தின் சலுகைகள் அப்படிங்கிறது. இப்போ கிருபாசனம் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்னு பார்க்கணும்னா இந்த டேபர்நேக்கல். டேபர்நேக்கலில் தேவன் அங்கே ஒரு கிருபாசனத்தை கொடுத்துருந்தாரு. அந்த கிருபாசனத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே இல்லை. யார் மட்டும்தான் போக முடியும் அப்படின்னா பிரதான ஆசாரியர் ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். சரி, எப்போ வேணால் போகலாமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. எப்போ தான் போக முடியுங்க? வருஷத்துக்கு ஒரு நாள், அதுவும் தேவன் என்னைக்கு குறித்திருக்கிறாரோ அன்னைக்கு மட்டும்தான் பிரதான ஆசாரியர் எங்கே போக முடியும் அப்படின்னா அந்த கிருபாசன தண்டையில் போகவே முடியும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸு. தேவன் அது ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப மகிமையாக பார்த்தார். ஏன்னா அது நம்ம வசனத்தில் கவனிப்போம். அங்கே யார் வாசம் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ அங்கே வந்தேன்னா அங்கேருந்து நான் உங்களோட என்ன பண்ண போகிறேன், எல்லா விஷயத்தையும் பேச போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். அவ்வளவு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப தடை இருந்துச்சு இல்லையா? அந்த தடையை இப்போ எபிரேயரில் ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாச அண்டையிலே சேரக்கடவும். ரொம்ப கிளியராக இங்கே எபிரேயர் ஆசிரியர் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப தைரியமாக போங்க. நீங்கள் அங்கே போனால் என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னா 2 விஷயம் வாங்கிக்கலாம். ஒன்று கிருபை, இன்னொன்று சமாதானம். இங்கே போக வேண்டிய ஒரு அவசியம் இங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஏன் இப்போ கிருபாசன தண்டையில் வர சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன் போகணும்? ஃபஸ்ட்டு போனால் என்ன கிடைக்கும்னா கிருபை கிடைக்குதுங்கிறாரு, இரக்கம் கிடைக்குதுங்கிறாரு. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் அங்கே போனால் வாங்கிக்கலாங்கிறாரு. நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப தைரியமாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே என்ன விஷயத்த இங்கே இந்த எபிரேயர் ஆசிரியர் பேசுகிறார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தள்ளி நினைக்கிறேன், பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நான் கேள்வியாக கேட்டிருக்கேன். இந்த கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ எபிரேயரில் அவர் ஆசிரியர் சொல்லும்போது நீங்கள் ரொம்ப போங்கப்பா, பார்க்க தைரியமாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போனீங்கன்னா கிருபை வாங்கிக்கலாம், அதே மாதிரி என்ன வாங்கிக்கலாம், இரக்கம் வாங்கிக்கலாம், நீங்கள் தைரியமாக போங்க அப்படிங்கிறது. ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். போனால் என்ன கிடைக்கும்னா இரக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இப்போ போக வேண்டிய பர்பஸ் இருக்கா அப்படிங்கிறதும் என்ன பண்ணணும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு அந்த கிருபாசன தண்டையில் போகிற முதல்ல பழைய ஏற்பாட்டு காலம் இருந்துச்சு இல்லைங்களா, அதை கொஞ்சம் கவனிக்கலாம். ஏன் அங்கே போனாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணலான்னா கவனிக்கலாம். படிக்கலாமா? யாத்ராகமம் 25:21 முதல் 22. யாத்ராகமம் 25:21 முதல் 22 வரை. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோட சொல்லுவேன். அங்கிருந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் யார் கொடுக்க போறாங்க? அங்க யாருடைய பிரசன்னம் இருக்கு அப்படின்னா தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. இந்த வார்த்தைகள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு பார்க்கும்போது மோசே கிட்ட ரொம்ப கிளியராக பேசிட்டு, நீ வா, அங்கேருந்து தான் உனக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜனங்களை எப்படி நீ வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யார் போனால் என்னுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணான்னா ரொம்ப கிளியராக சொல்லிட்டார்.
ஸோ அதனால தான் அந்த ஒரு இடத்துக்கு யாருக்குமே போகிறதுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, ஓ சரி ஓகே, பிரதான ஆசிரியர் போகலாம் இல்லையா, போகிறது கூட வருஷத்துக்கு எத்தனை நாள் தான் போக முடியும்னா ஒரு நாள் தான் போக முடியும். அந்த நாளுக்கு கூட ஒரு பேர் வச்சுருந்தாங்க, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அது தமிழில் சொல்லணும்னா பாவ நிவாரண பலி. அந்த செலுத்துறது வருஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணலான்னா பண்ணலாம். அதையும் போகும்போது கூட பின்னால் ரசல் பிரதர் ஒரு சில ரைட்டிங்ஸ் எப்படி எழுதிக்கிறேன்னா, சகோதரர் அங்கே பிரதான ஆசிரியர் போகிறார் இல்லைங்களா, போகிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இடுப்புலையே என்ன பண்ணியிருப்பாங்களாம்மா, அந்த கயிறு பெல்ட்டு கட்டியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, யாரை சந்திக்க போகிறாங்க அப்படின்னா தேவனை சந்திக்க. அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தவறு இருந்தால் கூட யார் உயிரோட வெளியே வர முடியாது, பிரதான ஆசிரியர் வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிப்போம். ஸோ வேறு யாராச்சும் போக முடியுமானா போகவும் முடியாது. அப்போ அப்படி இறந்துட்டார் இல்லையா, அவர் எப்படி தான் எடுக்கணும்னா அந்த கயிறு என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. அந்த ஒரு மணி சவுண்டு கேட்டுட்டே இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு என்ன தெரியும்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உள்ள அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ எப்போ ரொம்ப ஒரு லாங் டேர்மில் அவரோட அந்த சவுண்டு கேட்கல அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க என்ன நடந்துச்சு, இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனால் அந்த மாதிரியான சம்பவம் பைபிள் என்ன இல்லை, ரெக்கார்டு இல்லை அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். ஸோ கம்மிங் டு பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஈவில் டேஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம இருக்கிற சூழ்நிலை வச்சு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பிரதர், ஈவில் டேஸில் தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். நம்ம சுற்றி நடக்கக்கூடியது வேற, பாவம் அதிகமாயிட்ட. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்புகிற காரியத்தை விட எந்த காரியம் தான் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விரும்பாத காரியம் தான் ஜாஸ்தியாக. ஸோ பாவம் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டு போகிறத விட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃப்ளாஷ் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாஸ்தியாக ஆகிட்டு இருக்கிறத நம்மளால என்ன முடியுதுன்னா கவனிக்க முடியுது. ஸோ இந்த ஒரு ஈவல் டேஸில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா ரொம்ப பரிசுத்தமாக என்ன பண்ணணும், வாழணும். இது ரொம்ப ஈஸியாக அப்படின்னா வசனம் ரொம்ப கிளியராக இருக்குது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ரொம்ப டீப்பாக தேவனுடைய திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக தேவன் என்ன விரும்புகிறாரோ அந்த விஷயத்துக்கு நேராக ஒருத்தர் ஓடிட்டே இருப்பாராம்மா. ஆனால் அவங்க கூட என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காம்மா, ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்குது. அதனால தான் பேதுரு எழுதும்போது ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு எழுதுவார். ஜாக்கிரதைங்க திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா இந்த உலகம் ரொம்ப பொல்லாது. உங்களை சுத்தியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாத விஷயம்தான் இருக்குது. இந்த பொல்லாத விஷயத்தில் இருந்துட்டு நீங்கள் யாருடைய விஷயத்தை செய்யணும் அப்படின்னா தேவன் என்ன விஷயத்தை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரோ அதை செய்யணும். இப்போ தேவன் எதிர்பார்க்குற விஷயத்தை நான் செய்யணும். ஆனால் உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாத, என்னை சுத்தியும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாவம் தான் இருக்குது. இந்த பாவத்தில் இருந்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அதை நெக்லெக்ட் பண்ணணும், தேவன்கிட்ட சேரணும். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அந்த கஷ்டமான விஷயத்தை செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் செய்யறதுக்கு நம்ம போய் நின்று செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா, பைபிள் வசனம் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரியான காரியங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்மளோட சிந்தனையிலேருந்து ஒரு கேள்வியாக கேட்குறேன். பாதஸோட ஃபாலோ பண்ணுறது மஸ்ட்டு, பட் அதை தாண்டி நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக அதான் பாயிண்ட். நான் தான் முதல்ல சொன்னேன், இங்கே இருக்கிற ஞானவான்களுக்கு நான் சப்ஜெக்டில் என்ன சொல்கிறேங்கிறது நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி, சகோதரர் சொன்ன மாதிரி, இப்போ இந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் எபேசியரில் பவுலப்போஸ்தலன் ரொம்ப கிளியர் பண்ணார். உங்களுடைய போராட்டம் இங்கே இல்லை, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனையோடு இருக்குது. நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் ஜெயிக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா மேற்கொள்ள முடியாது. அப்போ மேற்கொள்ளணும் அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த விஷயம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நேராக எந்த விஷயம் வந்தாலும் சரி அந்த காரியத்தை நீங்கள் ஈஸியாக மேற்கொள்ளணும் இல்லையா. ஈஸியாக மேற்கொள்றதுக்கு இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிங்கன்னா வச்சுக்கோங்கிற. அது என்னன்னு நம்ம வசனத்துலேயும் கவனிச்சிடலாம். எபேசியர்
6ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரை. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டியவர்களாயும், நீதி என்னும் மார்க்க கவசை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களில் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணிகை என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னா, ஒரு போர்க்களத்துல ஒரு சோல்ஜர் எப்படி நின்று போராடிட்டு இருக்கிறாரோ அதே சூழ்நிலை யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த சோல்ஜர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுவார்? போட்டுக்குவார். போட்டுட்டு அந்த இடத்துக்கு போய் போர் செய்யும்போது அவருக்கு நேராய் வர எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு தடுப்பு விஷயத்தை வச்சு என்ன பண்ணுவார்னா ஈஸியாக மேற்கொண்டுருவார். இதே விஷயந்தான் இப்போ இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, உங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறார். அப்போ இந்த பொல்லாத விஷயம் உங்களுக்கு அந்த அக்னி ஆஸ்திரம் ஏகக்கூடிய எப்படி இருக்கணும், பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை நீங்கள் அவுத்து போடணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கணுங்கிறாரு. இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இருக்கணும். அவன் எந்த டைரக்ஷன்லேருந்து என்னன்னா உங்களை மேற்கொள்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேற்கொள்ளணும்னா ரொம்ப அழகாக இந்த விஷயத்தையெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா சரியாக யூஸ் பண்ணுங்கள். சரியாக யூஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும்னா உங்களால் ஜெயிக்க முடியுங்கிறார். ஆனால் ஒரு பாயிண்ட் என்ன சகோதரர் இந்த இடத்துல சொல்ல வர்றாருன்னா, இது எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னா, நீதி என்னும் மார்க்கவசம் போட தெரியும், தலை சீரா போட தெரியும், மார்க்கவசம் போட தெரியும், பட்டயம் யூஸ் பண்ண தெரியும், எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் எது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுமாமா தெரியுமாமா. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்லா கவனிச்சா இந்த உலகத்தில் நிறைய பேர் விழுந்து போகிறாங்க இல்லைங்களா. விழுந்து போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாருமே வச்சுருப்பாங்க. பட் வச்சுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்ன பண்ணணுமாம்மா, யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆயிருன்னா, அந்த பொல்லாங்கனையும் அக்கினியாசரை யாரை பதம் பார்த்துரும்னா என்ன ஈஸியாக பதம் பார்த்துரும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா அதை கரெக்டாக எப்படி தடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக தடுத்தா மட்டும்தான் அங்கிருந்து வரக்கூடிய விஷயத்தை நான் என்ன பண்ண முடியும்னா மேற்கொள்ள முடியும். அப்போ மேற்கொள்றதுக்கு எல்லாரும் கையில் வச்சுருப்பாங்க. கையில் வச்சிருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறது. இது எப்படி பிரதர் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு அழைப்பை புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக தெரிஞ்சுக்கும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மையுள்ளவர்கள் ஏன் கம்மியாயிட்டே இருக்கு? அழைக்கப்பட்ட எல்லாருமே இந்த ஸ்டேஜுக்கு வர முடியாதுன்னா வர முடியும். பர்பஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா உள்ளே வர்றது இந்த ஸ்டேஜுக்கு வரணும் தான் எல்லாருமே வராங்க. பட் வந்த எல்லாருமே இந்த ஒரு ஸ்டேஜை அட்டைன் பண்ண முடியாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் என்ன பண்ண முடியுது இல்லைன்னா, தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியாக என்ன பண்ண முடியுது இல்லைன்னு பார்த்தோன்னா யூஸ் பண்ண முடியாது இல்லையா. இது யார் கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த பட்டயத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சிருந்தார். சாத்தான் வரான், தன்னோட விஷயத்தை சோதிக்கும் போது அவர் எந்த விஷயத்தை எடுத்து வச்சார்? வசனத்தை எடுத்து வைக்கிறார். அப்போ இந்த பட்டயத்தை என்ன பண்ணுறாருன்னா கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணி ஒரே அடி. அந்த இடத்துக்கு அப்புறம் சாத்தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா அவரை சோதிக்கிறதுக்காக வரவே இல்லை. கடைசியாக திரும்ப வர. ஆனால் அநேக விஷயங்களில் அவன் சோதிச்சிட்டே தான் இருந்தான். பட் இந்த இடத்துல அவனை ஜெயிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தோன்னா கரெக்டான வசனம். அந்த வசனத்தை எடுத்து வைக்கிறாரு. வச்ச உடனே சாத்தானால் என்ன பண்ண முடியல, திருப்பி அவருக்கு என்ன பண்ண முடியலன்னா ரிப்ளை. ஆனால் அவன் எவ்வளோ ஞானவான் இதுலேருந்து கவனித்தோம்னா அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்போ இந்த ஒரு சூழ்நிலை டெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா. டெஸ்ட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து என்ன சூழ்நிலையில் இருந்தார்? கரெக்டாக பசியில் இருந்தார். அந்த 40 நாள் என்ன பண்ணுறாருன்னா தேவன் தன்னை குறித்து என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கிறார், என்னென்ன விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறாருங்கிறத ரொம்ப அழகாக யார் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ வரான், அவருக்கு தெரியும் இப்போ எதில் இருக்கிறார், அவர் பசியில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்படி வச்சாந்துறீங்களா, இங்கே பாருங்க கீழே என்ன இருக்கு, கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்போ அவனுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கு? சாத்தானுடைய இன்டென்ஷன் இந்த இடத்துல அவர் அப்பமாக்கி சாப்பிட்றதுனால என்ன மாறிடும்? அவருக்கு அந்த வல்லமை இருக்கா இல்லையா?
இருக்குல்ல, என்ன ஆயிடும்? என்ன கரெக்டான பாயிண்ட் அதுதான். இங்க அவன் என்ன செக் பண்றான்னா, இவருக்கு வல்லமை இருக்குதான், ஆனா அந்த வல்லமைய, தேவனுடைய வல்லமைய இவருடைய சுய லாபத்துக்கு என்ன பண்றாரு, யூஸ் பண்றாரா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றான். ஏன்னா இப்ப என்ன இருக்கு, ஒரு மாம்சத்துல பசி இருக்கும்போது நம்ம மனுஷன் என்ன ஆயிடுவான், ஈஸியா அவனால் என்ன பண்ண முடியும்னா கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா அவனுக்குள்ள யோசிக்கக்கூடிய அந்த திறமை என்ன ஆகும்னா கம்மியாகும். இப்போ இதே டேக்கல்ட்ட யார்கிட்ட கொண்டு யூஸ் பண்ணுறான்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணுறான். இவர் பலவீனமாக இருக்காருன்னு தெரியும். இப்போ இந்த பலவீனமாக இருக்கும்போது நான் இந்த விஷயத்தை அவர் கூட வைக்கும்போது ஈஸியாக என்ன பண்ணிடுவார், விழுந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்ற டைம் பார்த்தா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். மிச்சம் எந்த நேரத்துலையும் வரல பாருங்க. வீக்காக இருக்கும்போது யார் உள்ளே வரான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் உள்ளே வரான். அப்போ ரொம்ப 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 என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதை குறித்து அன்பு சகோதரர் எழுதுனா அந்த ஒரு வார்த்தைகள் கூட கவனிக்கலாம். ஐயகோ, தேவன் கட்டளையிட்டு இருக்கிற இந்த ஆயுதங்களின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக எவ்வளவு சொற்பமான பேர்கள் காணப்படுகிறார்கள். தங்கள் வாழ்கிற காலத்தை உணர்ந்து கொள்ளாதிருப்பதும், போதுமான அளவுக்கு அவர்கள் விழிப்புள்ளவர்களாய் இல்லாதிருப்பதும், சத்தியத்தை தேடவும், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளின் போருக்காக ஆயுதத்தை அணியவும் வைராக்கியம் இருந்தாலும் இதற்கு காரணமாக இருக்கின்றது. ஏன் அந்த உண்மை உள்ளவர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் தான் ரீசன்ஸ் அப்படிங்கிறார். அவங்ககிட்ட என்ன இல்லைன்னு பார்த்தோன்னா அந்த வைராக்கியம் இல்லை, அதை வச்சிருப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது இல்லையாம்மா, யூஸ் பண்ண தெரியறதில்லை. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஈஸியாக யார் வீழ்த்தறக்கு ஈஸியாக இருக்குன்னா சாத்தான் அவங்கள மேற்கொள்றதுக்கு ஈஸியாக இருக்குது. சரி, நம்மகிட்ட இன்னொரு கேள்வி. இப்போ கிருபாசன தண்டையில் போகிறதுக்கு இல்லை தேவனுடைய விஷயத்தை செய்யறதுக்கு இந்த சர்வாயுதம் மட்டும் இருந்தால் போதுமா, ஜெயிச்சிடலாமா? நான் கேட்குறேன் திரும்ப கேள்வி. இப்போ நான் எல்லா ட்ரெஸ்ஸும் கரெக்டாக போட்டேன், நான் யூஸ் பண்ணுறேன், சரியாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும், இந்த விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா நான் அந்த உண்மையுள்ளவர்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியை ரீச் பண்ணிட முடியுமா? முடியாது. அப்படின்னா என்ன வேணும்? கிருபை வேணும், ஞானம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா, சுத்தம் செய்யணும், இன்னும் கொஞ்சம், இன்னும் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோடனே தேவன் ஸ்பெஷலாக பரிசுத்தவான்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயம் பரிசுத்தாவி. ஏன் பரிசுத்தாவி தேவன் கொடுக்குறாரு? நம்மளுடைய சித்தத்தினால இப்போ எதை செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த ஒரு திட்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. தேவன் நினைக்கிற அந்த பொசிஷன் என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியாது. அப்போ தேவன் அவரோட வேலையை நாம் சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்காக இப்போ என்ன கொடுக்குறாரு? அம்மா பரிசுத்தாவி கொடுக்குறாரு. அந்த பரிசுத்தாவி கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா நம்மளை அந்த ஒரு விஷயத்துக்கு நேராக என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்மா, கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறார். சரி, பரிசுத்தாவி வாங்கியாச்சு. இப்போ தேவனுடைய சிந்தையும் நம்மளுடைய சிந்தையும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒன்றா இருக்கு இல்லையா? இப்போ ஒன்றானதுக்கப்புறம் தேவன் நம்ம இன்னும் அடுத்து கொஞ்சம் ரிஃபைன் ஆகணும் இல்லையா? அடுத்து தொடர்ந்து நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை உறுதி செய்யணும் இல்லையா? உறுதி செய்யறதுக்கு அநேக விஷயங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கிறாராமா, கொடுத்துட்டே இருக்கிறாராமா. படிக்கலாமாங்க? 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவளாய் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வாயுத வர்க்கம் கொடுத்துட்டாரு, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அடுத்து அவருடைய பரிசுத்தாவி கொடுக்குறாரு. பரிசுத்தாவி கொடுத்து என்ன விஷயத்த சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் போகணும் அப்படிங்கிறத நான் எங்கே வச்சிருக்கிறேன், என்னுடைய இந்த ஒரு ஹோலி பைபிளை நான் வச்சிருக்கிறேன். அதை நீங்கள் படித்து தெரிஞ்சு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தோன்னா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த ஒரு ரீச் பண்ணிடலாம். ஸோ பரிசுத்தாவினுடைய பர்பஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவனுடைய சத்தியத்தினுடைய நீளம், அகலம், ஆழம். ஸோ என்டையர் பிளானும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எது இருந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம்னா பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். சரி, செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சு. மூணாவது ஒரு கேள்வி. சரி, இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நம்ம தேவனுடைய பாயிண்ட்டை ரீச் பண்ணிட முடியுமா? முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன வேணும்? நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு சர்வாயுத வர்க்கம் யூஸ் பண்ணியாச்சு, கரெக்டாக போட்டிருக்கேன், கிளியர், டன், முடிஞ்சு. பரிசுத்தாவி வாங்கியாச்சு,
கிளியராக தேவனுடைய ஆவி நம்மக்கிட்ட வேலை செய்யுது, சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிறோம். இது ரெண்டும் இருக்குது, சர்வாயுத வர்க்கம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ண எல்லாமே தெரியும். ஆனால் இது ரெண்டும் இருந்தால் கூட தேவனுடைய பாயிண்ட் என்ன பண்ண முடியாது, ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்குறேன். இல்லை, இது ரெண்டும் தான் ரீச் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு முடியாது. அப்போ என்ன வேணும்? ஞானம் வேணும். இல்லை, அதான் சத்தியத்தில் கொடுத்துட்டாரு. என்ன கிரியை செய்யணும். சார், கிரியை செய்கிறோம், ஓகே. பட் அது செஞ்சால் போயிட முடியுமா அப்படின்னா இல்லை. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு. கிரியை செய்யணும், பட் அது மட்டும் பத்தாது. புரியுது? அதான் கனிகள் கொடுக்கணும் சிஸ்டர். கனிகள் கொடுத்தா மட்டும் பத்தாது, இன்னும் ஒரு பாயிண்ட் தேவைப்படுது. அதான் நான் முதல்ல சொன்னது தெரியுங்களா, ரொம்ப ஞானவான்கள் எப்படின்னா சப்ஜெக்டோட டைட்டில் புரிச்சுக்கிட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சல். ஓகே, பிரதர் சொல்கிற பாயிண்ட் 100% கரெக்டு. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஞானஸ்தானம் வாங்கியாச்சு. ஞானஸ்தானம் வாங்கணுன்னு நமக்கு தேவன் என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, கிறிஸ்துவை என்ன பண்ணுறாரு, ட்ரெஸ்ஸாக கொடுக்குறாரு இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸாக கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்குள்ள ஜஸ்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட். இது யாரே கொடுக்குறாங்க அப்படின்னா தேவனே நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் கடைசியாக க்ளோரிஃபிகேஷன் யார் கொடுப்பாங்க அப்படின்னா தேவன். நம்ம எல்லாருமே சரியாக நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சா கொடுக்கக்கூடியது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே யார் கையில் இருக்குது பார்க்குறோம்னா தேவனுடைய கையில் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸோடைய பேர் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா சான்டிஃபிகேஷன். அப்போ அந்த சான்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பேர் என்னென்னா பரிசுத்தம் மாக்கப்படுதல். அப்போ தேவன் நீதிமானாக்கக்கூடிய விஷயத்தை வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்தமான, அதாவது க்ளோரிஃபிகேஷன் அது யாரே பண்ணுறாங்கன்னா தேவனே பண்ணுறாரு. ஆனால் இன் பிட்வீனில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா பரிசுத்தமாகுதல். இது யார் பண்ணணும்? யாரெல்லாம் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தேவனோடு செஞ்சாங்களோ அவங்க செய்யக்கூடிய விஷயம். சரி, எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்கிறேன். நான் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தேவனோடு எடுத்தாச்சு. எடுத்த அடுத்த நாளே நான் தேவன் எதிர்பார்க்குற எல்லா குணநலட்சணத்தையும் 100% செய்வேன். பாசிபிள்? நாட் பாசிபிள். சரி, 50% செய்வேன். நாட் பாசிபிள். 10%? சரி, பாசிபிளே இல்லைங்கிறீங்க, ஆனால் பாசிபிள். ஆனால் இது எந்த அளவுக்கு நான் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு என்னுடைய எல்லா விஷயத்தையும் நேராக ஏறெடுக்கணும், ஈக்குவலாக எனக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? மாம்சம். எனக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டிங்கிறது ஒரு குழந்தை உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ராட்சசன் இருக்கிறான். அவன் பேர் என்னன்னா மாம்சம். இப்போ இது ரெண்டும் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா பேரலாம் எனக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கணும், வளர்ந்துட்டே இருக்கணும் இல்லையா? வளர்ந்துட்டே இருக்கும்போது இந்த ராட்சசன் அநேக முறை எனக்குள்ள வெளிப்படுவானா மாட்டானா? என்னுடைய இந்த ஒரு ப்ராசஸில், அந்த பரிசுத்தமாக்குதல் அப்படிங்கிற ப்ராசஸில் இந்த ராட்சசன் வெளியே வந்துட்டே இருப்பான். எப்பெல்லாம் வெளியே வருவான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த சுய சித்தத்தை நான் எப்பெல்லாம் செய்யறனோ அப்பெல்லாம் யார் வெளியே வராங்க அப்படின்னு பார்க்குறோம்னா இந்த ராட்சசன் வெளியே வரான். இப்போ இந்த ராட்சசன் வெளியே வரும்போது தேவன் விரும்பாத ஒரு விஷயத்தை நான் செய்வேனா மாட்டணும்? சரி, நீங்கள் செய்வீங்களா மாட்டீங்களாங்கிறத ஒரு வசனத்தை கவனிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னா படிக்கலாம். படிங்க சிஸ்டர். இங்கே வராது, ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துலேருந்து. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா பேசிட்டு இருக்கிறார். படிக்கலாம். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஸோ என்ன சொல்ல வர்றாரு? நான் என்னதான் நினைக்கிறேன், நன்மை செய்யணுங்கிற விஷயம் என் மைண்டுக்குள்ளே 100% இருக்கு, ரொம்ப கான்சியஸாக நான் இருக்கேன். பட் ஸ்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நன்மை செய்யணுங்கிற விஷயத்தை தாண்டி எனக்குள்ள என்ன வந்துடுது,
தீமைங்கிற விஷயம் வந்துடுது. அந்த தீமைங்கிற விஷயம் ஏன் வருது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். எனக்குள்ள என்ன இருக்குது? மாம்சம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாம்சம் என்னை என்ன செய்ய வைக்குதுன்னா, நன்மை செய்யணுங்கிற அந்த விருப்பத்தை தாண்டி அந்த தீமை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செய்ய வைக்குது. அப்போ அந்த தீமை செய்யும்போது அது நாம் வாங்கின அந்த இயேசு கிறிஸ்துங்கிற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸில் கரை ஆகுமோ ஆகாதா? கண்டிப்பாக. அப்போ அந்த கரையோடையே நான் தொடர்ந்து பரிசுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி பயணிக்க முடியுமா? பாசிபிளே இல்லை. அப்போ அந்த கரை என்ன பண்ணணும்? நீக்கணும். எப்படி? அதுக்கு தான் தேவன் என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருபாசனம்ங்கிற விஷயத்தை கொடுக்குறாரு. அங்கே எப்படி கிருபாசனத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை தேவன் ஒரு நாளில் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாராமா, அந்த அட்டோன்மெண்ட் டேல எண்ணாமல் போகிறாரோ அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாரும் ஓடித்தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கும்போது மீறுதல் இருக்குமா இருக்காதா? இருக்கும். பாவம் இருக்குமா இருக்காதுன்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த ரெண்டு விஷயமுமே எதற்குள்ளே என்ன நேராக கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துங்கிற ட்ரெஸ்ஸை என்ன ஆக்குதாமா, ஒரு கரையாக்குது. அப்போ அந்த கரையை நான் என்ன பண்ணணும்? கழுவணும். இப்போ கழுவருக்கு யாருக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா, பிதாவாகிய தேவன் மட்டும்தான் பர்மிஷன். யார் மூலியமா அப்படின்னு பார்க்குறோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமா. இதைத்தான் எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கிருபாசனத்தில் போங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கிருபையும் இரக்கமும் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய பாவத்தை எப்போ முழு மனசோட ஃபுல் ஹார்ட்டோட தேவனுடைய முன்னாடி அதை அறிக்கை செய்து விட்டுறீங்களோ, அப்போ அதை அவர் என்ன பண்ணுறாராமா, தன்னுடைய சொந்த ரத்தத்தை வச்சு கழுவி அந்த கரை என்ன பண்ணுறாரு, நீக்கிறவராக இருக்கார். இப்போ நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஓட்டத்துக்கு நேராக நம்ம ஓட முடியும். இல்லை நான் நீக்கலை அப்படின்னா அந்த கரை என்ன தான் இருக்கும், அந்த ட்ரெஸ் மேலே இருந்துகிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு வசனத்தை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணுறேன். என்ன பண்ண முடியாதுன்னா, ரோமர் 12:1 பிரகாரம் என்னுடைய டியூட்டியை நான் செய்ய முடியாது. என்னுடைய டியூட்டி என்னது? ஜீவபலி. சரியான பாயிண்ட். அதுதான். அந்த ஜீவபலியை நான் யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியாது? தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவே முடியாது. ஏன் தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவே முடியாதுன்னா, அதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக ஒரு வசனம் இருக்கு. அது என்ன சொல்றேன்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம். அப்ப பரிசுத்தம் இல்லாம அந்த ஒரு பலியை யார் பாதத்துக்கு போகவே போகாது? தேவனுடைய பாதத்துக்கு போகவே போகாது. அப்ப எப்ப பரிசுத்தமா இருக்கும்னா, அந்த கரை திரை இல்லாம இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். அப்ப கரையோடு இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்காது? பரிசுத்தங்கிற விஷயத்து என்ன இருக்காதுன்னு பார்த்தோன்னா, அந்த இதுக்குள்ளே இருக்காது. நான் அந்த கரையோடு சேர்த்துட்டு நான் அந்த ஜீவ பலி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், யாருடைய சந்ததிக்கு போகவே போகாது? தேவனுடைய சந்ததிக்கு போக முடியாது. ஆனால் நான் எப்படி செலுத்தணும்னா, அணு தினமும் என்ன கொடுக்கணும்? என்னுடைய ஜீவ பலியை கொடுத்துட்டே இருக்கணும். இதனோட பிரைம் ரோல், ஒரு புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட ஒருத்தருக்கு பிரைம் ரோல் என்னன்னா, நம்மளுடைய மாம்சத்தை என்ன பண்ணுமாமா, ஜீவ பலியாக செலுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த ஜீவ பலியாக செலுத்துறது எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ அந்த பரிசுத்தமாக இருக்கிறது எப்போ பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னா, இந்த கரை திரை இல்லாமல் இருக்கும்போது தான் எப்படி இருக்கும்னா பரிசுத்தமாக இருக்கும். அப்போ ஏன் கிருபாசன தண்டையில் போங்கன்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் போனீங்கன்னு என்ன பண்ணலாம்? அந்த விஷயத்தை வாங்கிக்கலாம். சரி, ஒரு பாயிண்ட் நான் முன்னாடி கேட்குறேன். யார் வேணால் வாங்கிக்கலாமா? யார் வேணாலும் அந்த கிருபாசன தண்டையில் போகலாமா? யாருக்கு மட்டும்தான் இந்த கிருபை அப்படின்னா, யாருக்கு தேவன் யாருன்னு தெரியும், கிறிஸ்து யாருன்னு தெரியும், இந்த ஒரு நாலேஜ் யாருக்கு இருக்கோ, அதே மாதிரி யார் தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை எடுத்தாங்களோ அவங்க தான் அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, பாஸ் பண்ணிக்காங்க. ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணிக்கிறோன்னா கடந்து வந்திருக்கிறாங்க. கடந்து வந்தவங்களுக்கு தான் இன்னொரு விஷயம் தேவைப்படுது. கிருபாசனத்தினுடைய அந்த கிருபை என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ கிருபாசன தண்டையில் போங்க போங்க, நீ எப்படி போகிறது? எங்கேயோ ஒரு சவுண்டு கரெக்டாக கேட்டுச்சு, ஜபம்.
ஜெபத்தில் நாம் கிருபாசன தண்டையில் போகிறோமா? நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாமே எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சன்னதிக்கு போகுது. அதான் பரிசுத்தவான்கள் செய்யும் ஜெபத்துக்கு என்ன இருக்காமா? ஒரு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜெபத்தின் மூலியமாக தான் நம்மளுடைய கரை என்ன பண்ணுறோம்? அறிக்கையிடுறோம். அறிக்கையிட்டு எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணுறோன்னா கிருபை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ கிருபாசன தண்டையில் போகிறதுல நம்ம மாம்சத்தில் என்ன பண்ண முடியாது, போக முடியாது, அந்த பிரதான ஆசாரியன் மாதிரி. அப்போ நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஜெபத்தின் மூலியமாக எங்கே போய் ரீச் ஆகிறோம் அப்படின்னு பார்க்குறோம்னா கிருபாசன தண்டையில் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. அது யார் மூலியமாக தான்? கிறிஸ்துவ மூலியமாக தான். அதாவது நானே வழியும் சத்தியமும் அவரை எல்லாமே யாரும் எங்கே போக முடியாதுன்னா தேவனை போய் ரீச் பண்ணவே முடியாது. ரொம்ப கிளியரான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இப்போ தேவனை போய் ரீச் பண்ணுறது ஜபத்தில் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாருன்னா சகோதரர் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறாரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜபத்தில் என்ன பண்ணுறோன்னா கிருபாசன தண்டையில் போகிறோம், நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடுறோம். அந்த பாவத்தை அறிக்கையிடும் போது நம்மளுடைய இரட்சகர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாவத்திற்குரிய அந்த நிவர்த்தி என்ன பண்ணுறாருன்னா நமக்கு கொடுக்குறாரு. ரொம்ப கிளியர். இப்போ ஜபத்தில் நம்ம எங்கே போகிறோமாம்மா? தேவனுடைய சந்நிதிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வார்த்தைகள் போகுது இல்லையா? இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. இந்த எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்குறாருன்னா இப்போ நம்ம ராஜா வச்சு கொடுத்துருப்பாரு. நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நாளைக்கு எனக்கு பிரைம் மினிஸ்டரை போய் பார்க்கறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம மோடி இருக்கார் இல்லைங்களா, அவரை போய் பார்க்கறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் வாய்ப்புக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன். என்னெல்லாம் க்ரைட்டீரியா வரும்? நான் பிரதமரை போய் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியுமா? போக முடியும். என்ன வேணும்? ஃபஸ்ட் எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். சிஸ்டர் கரெக்டாக சொன்னாங்க. வேறு என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு. எப்போ வேணால் என்ன பண்ண முடியாது, போய் பார்த்துட முடியாது. அவர் எப்போ டைம் ஸ்லாட் கொடுக்குறாரோ அப்போ மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்னா அவரை போய் பார்க்க முடியும். செகண்டு, சகோதரர் சொன்ன மாதிரி எந்த ட்ரெஸ் வேணால் போட்டு போயிடலாமா? இல்லை. நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுவோம்? இருக்கிறதுலையே பெட்டர் லுக்கில் நம்ம எப்போ தெரியுமோ அந்த மாதிரி ட்ரெஸ் என்ன பண்ணிடுவேன்னா போட்டுட்டு மட்டும்தான் யாரை பார்க்க போவேன் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பார்க்க போவேன். மூணாவது, இது 2 இருந்தால் போயிடலாமா? சொன்ன டைம் ஓகே, டேட்டு டைமு எல்லாமே ஆல்மோஸ்ட் கிளியர். வேறு என்ன? செக்யூரிட்டி, வேறு ப்ராப்பர் செக்யூரிட்டி செக்கப் இருக்கும். வேறு எதுக்காக போடணும்? அதுக்கான மெட்டீரியல். சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன பேச போகிறேங்கிறது முதல்ல என்ன பண்ணியிருப்பேன், அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் செக்கப் செக்யூரிட்டிகிட்ட என்ன பண்ணியிருப்பேன்னா இதெல்லாம் தான் என்னுடைய கோரிக்கை, இதைத்தான் நான் என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேங்கிறது எல்லாமே முன்னாடியே என்ன பண்ணியிருப்பேன்னா சொல்லியிருப்பேன். வேறு அவ்வளோதானே? நேராக போய் பார்த்துடலாமா? எப்படி பேசணும்? ரொம்ப பொலைட்டாக எவ்வளோ தூரம் ஐயா ஐயான்னு சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் நான் என்ன பண்ணுவேன், ஐயா ஐயான்னு சொல்லி தான் பேசுவேன். இது எல்லாத்தையுமே மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு இவ்வளோ க்ரைட்டீரியா. ரொம்ப பொலைட்டாக பேசணும், கரெக்டான ஒரு ட்ரெஸ் கோடு வந்திருக்கணும், தவறி ஒரு வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாது, தப்பாக ஒரு வார்த்தை அந்த இடத்துல நான் பேசிட்டேன்னா என்ன ஆகிடும்? அவ்வளோதான், வாழ்நாள் முழுக்க என்ன தான், ஜெயில் தான், வெளியவே வர முடியாது. ஸோ இவ்வளோ க்ரைட்டீரியா யாருக்கு மட்டும்? ஒரு உலகத்தில் அழிஞ்சு போகிற மாம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு. கரெக்டு தானேங்க? இப்போது நம்மளுடைய ஜபத்தில் யார்கிட்ட போதும்? தேவன்கிட்ட. அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லை? அவர் வசனம் எப்படி சொல்லிக்கிறேன்னா நம்மளுடைய ஜபத்தை கேட்கறக்கு அவருடைய காதுகள் எப்பவுமே எப்படி இருக்காமா, திறந்துருக்குதாம். வேற நம்ம ஏதாச்சும் ட்ரெஸ் கோட் இருக்கான்னா பரிசுத்தம்ங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது ஒன்று தான் ட்ரெஸ் கோட். அது இல்லாமல் என்ன பண்ண முடியாதுன்னா உள்ள ரீச் பண்ண முடியாது. வேற நம்ம வாயின் வார்த்தைகள், நம்மளுடைய ஜபத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நீங்கள் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. திரும்ப கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து ஒரு ஜபம்ங்கிற விஷயம் தேவன்கிட்ட நம்மளுடைய பாவத்தை போக்குறதுக்காக போகுது இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயத்தில்
என்னென்னலாம் இருக்கணும், என்னென்னலாம் இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் அதை தேவன் விரும்புவார். இதை குறித்து சகோதரர் ரொம்ப அழகாக கொஞ்சம் இங்கிலீஷில் என்ன பண்ணியிருப்பாருன்னா போட்டிருப்பாரு, படிக்கலாம். நானே படிச்சுட்டுங்களா? பட் அவர் காட் த ஆல்மைட்டி creator of the universe has graciously granted to each one who has been begotten of the Holy Spirit the privilege of bringing the everything to him in prayer. எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு தேவன் என்ன கொடுத்துருக்கிறார் அம்மா? யாரெல்லாம் அவரோடு இந்த நல் மனசாட்சி உடன்படிக்கை ஏற்று ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாத்துக்கும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ யார்கிட்ட பேசலாம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சு அதை எல்லாத்தையும் சரியான வழியில் நடத்திட்டு இருக்கிறார் தெரியுங்களா? அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன கொடுத்துருக்கிறாராம்மா? வாய்ப்பை யார் மூலியமாக கொடுத்துருக்கிறாராம்மா? அது மறந்துடவே கூடாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மூலியமாக மட்டும்தான். அவர் இல்லாமல் நம்ம யாரை ரீச் பண்ண முடியாது அப்படின்னா தேவனை ரீச் பண்ண முடியாது. அதே மாதிரி அவரை அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்தை நம்ம நினைக்கிறாராமா கொடுத்து. இது எவ்வளோ ஒண்டர்ஃபுல் கிரேஸ் அப்படின்னு ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னன்னா இவ்வளவும் யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க, இருக்கு எல்லாத்துக்கும் மறைக்கப்பட்டு யாருக்குமே தெரியாமல் என்னென்னவோ பண்ணிட்டுக்கிறாங்க அவங்களுடைய அந்த கோலை ரீச் பண்ணுறது. அது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த விஷயத்தை பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் எப்படி போய் சேரணும், எப்படி இருந்தால் அந்த விஷயத்துலலாம் நான் அட்டைன் பண்ணலாங்கிற எல்லா காரியத்தையும் யார் நமக்கு ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்கன்னா தேவன் நம்ம ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. படிக்கலாமா எனக்கு தொடர்ந்தது அவருடைய வார்த்தைகளா? பிறகு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிருபாசனத்தை அணுகும் முன்பு எவையெல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் எவையெல்லாம் அங்கீகரிக்கப்படாது என்பதை அறிய நாட வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தை அறிவதும் அதற்கேற்றாப்போல் தனது காரியங்களில் அவரது வழி நடத்தலை கேட்டலும் தேவனுடைய பிள்ளைகளின் ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். நமது இருதயங்கள் முழுவதும் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவ வீரனை பற்றி இங்கே விளக்குகிறார். அந்த கிறிஸ்தவ வீரன் தேவனுடைய முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்திருக்கிறவனாகவும் அல்லது தரிக்கிறவனாகவும் உயர்ந்த நிலைக்கு வர நாடுகிறவனாகவும் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். ஸோ ரொம்ப கிளியராக என்ன சொல்றேன்னா, நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். கிருபாசன தண்டையில் போகிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் போகும், எது போகாது அப்படிங்கிறத கிளியராக. ஆனால் ஜெபம் பண்ணும்போது எபேசியருக்கு எழுதும்போது என்ன விஷயத்தை எழுதுறாருன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்க வேண்டாம் சிஸ்டர். ஆவியினாலே ஜெபம் பண்ணு. அப்போ ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நம்ம பேசிக் கிளாஸில் என்ன பண்ணியிருப்போம்னா, யார் மூலியமாக ப்ரேயர் பண்ணணும், எப்படி ப்ரேயர் பண்ணணும், எல்லா விஷயத்தையும். ஸோ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஒரு ஜெபம் நம்மளுடைய ஓட்டத்தை இன்னும் அதிகமாக உறுதியாக்கிறக்கும், நான் அந்த கோலை ரீச் பண்ணுறக்கும் ஜெபத்திலிருந்து நான் செய்யக்கூடிய ஒரு ஜெபம் பண்ணக்கூடிய காரியம் என்னை இன்னும் உந்துதல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த ஜெபம் ஆவியினால் இருக்கணும் அப்படிங்கிறது, அது எப்படி இருக்கணுங்கிறது தான் என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பிரியமான ஜெபத்தை ஏறெடுக்கும் முறை. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஜெபம் யாருக்கு போய் சேரணும்? தேவனுக்கு போய் சேரணும். அப்போ தேவனுக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த ஜெபம் யாருக்கு பிரியமானதாக இருக்கணும்? தேவனை பிரியப்படுத்தும் மாதிரி. அதில் எக்ஸாம்பிள் எப்படி எழுதியிருப்பான்னா, இன்னைக்கு உலகத்தில் எடுத்துக்கோங்க. உலகத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது? நான் உலகத்தில் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படணுங்கிறக்கோசரம் ஒரே விஷயத்தை என்ன பண்ணுவாங்களாம்மா, ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் டே ப்ரேயர், ஹாஃப் டே ப்ரேயர், ஃபுல் நைட் ப்ரேயர். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்களாம்மா, சைனீஸ் எல்லாம் சகோதரர் எழுதிப்பார், அந்த ஒரு சக்கரத்தை சுற்றிகிட்டே இருப்பாங்க. அது எத்தனை டைம் சுற்றுதோ அத்தனை டைம் யாருடைய விஷயத்துக்கு போயிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்புகிற அந்த கடவுளுடைய ஒரு நேராக போயிட்டு வருதுன்னு சொல்லி அவங்களுடைய ஒரு விசுவாசம். அதே மாதிரி நிறைய விசுவாசம் ஜபத்துக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஜபம் என்ன பண்ணணும்? கேட்கப்படணும்.
கேட்கப்படுறதுக்கு நான் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறேன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்ணுறது, இந்த மாதிரி அநேக விஷயங்கள் இருந்தால் கூட இது எல்லாமுமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஜெபம் அல்ல. அப்போ அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, எப்போ ஆவியில் ஜெபம் பண்ணுறோமோ அப்போ தான் அவருக்கு பிரியமான ஒரு ஜெபமாக இருக்கு. சரி, ஆவியில் ஜெபம் பண்ணுறேன்னா என்ன? நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுறோமா? சரி, நான் ஒரு இதுக்கான விளக்கத்தை சகோதரர் ரசல் அவர்களோட விளக்கத்தை போகிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, படிச்சிடலாமா? படிக்க முடியுமா? சகல விதமான வேண்டுதலும் இந்த ஸ்பிரிட்டுங்கிறது நானே படிச்சிடணும். இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறேன்னா, வித் ஹார்ட் அப்ரிஷியேஷன் ஆஃப் வாட் வி ஆர் டூயிங் அண்ட் கன்சர்னிங் ஆஃப் தி நீட்ஸ் ஆஃப் த நியூ கிரியேஷன் அப்படின்னு என்ன விஷயம் சொல்ல வர்றாரு? எப்போ நீங்கள் புது சிருஷ்டிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்குறீங்களோ அது யாருக்கு ரொம்ப பிரியமாக இருக்காமா? தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். இது என்ன பிரதர், இது சரியானதாக இருக்குமா? ஏன் நியூ கிரியேச்சருக்கு தேவையானதை கேட்கும்போது தேவனுக்கு அது ரொம்ப பிரியமாக இருக்கு? அவர் கொடுத்த சிந்தை இன்னும் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் இல்லை கரெக்டுங்க சிஸ்டர், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் கேட்குறேன். புது சிருஷ்டிக்குரிய விஷயத்தை கேட்கும்போது அது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். ஏன்? வேறு கொஞ்சம் 80% வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொன்னால் நல்லா. ஏன் இது மாதிரி கேள்விகள் வச்சுட்டே இருக்கிறேன்னா, நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தான் வரும் அப்படிங்கிறக்கோசம் தான். என்னடா கேள்வியாக கேட்டு கொள்றானே தயவுசெய்து நினச்சி. ரொம்ப கிளியர். இப்போ ஒட்டுமொத்த உலகமும் திரும்பவும் ஆதாம் இழந்து போன விஷயத்துக்கு திரும்ப வரணும். எப்போ வரும்? அவருடைய ராஜ்யம். கிளியர். இப்படியே வரேன். அவருடைய ராஜ்யத்தில் எப்போ அந்த வெளிப்படையான ராஜ்யம் வரும்? இப்படி கொஸ்டின் கேட்கலாம். சபை நிறைவேறணும். அப்போ சபை நிறைவேறணும்னா எது கரெக்டாக வளரணும்? புது சிருஷ்டிகள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஓட்டத்தை என்ன பண்ணுமாமா 100% எப்போ அந்த 1,44,000ங்கிறது பாத அங்கே மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்குது? வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த பாத அங்கே நிறைவேறதுக்காக தான் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா தேவன் மட்டும் கிடையாது. நம்ம ரோமரில் படிச்சிருப்போம். ஒட்டுமொத்த தேவனுடைய சிருஷ்டிப்பும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளையே பார்த்துட்டு இருக்குமோமா. நம்மளை எதுக்கு பார்க்குது அப்படின்னா, இவங்க தங்களுடைய ஓட்டத்தை சரியாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் எதற்குள்ளே வந்துடும்? ஆதாம் இழந்தான் தெரியுங்களா, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடும். இப்போ தேவன் அதை தான் எதிர்பார்க்குறார். தன்னுடைய திட்டம் நிறைவேறணும், தன்னுடைய சித்தம் இந்த பூமியில் நடக்கணும் அப்படின்னா அது யார் கையில் இருக்குதாம்மா? நம்ம கையில் இருக்குதாம். இப்போ நம்மளுடைய தேவைகள் கேட்குறது சரியாக இருக்குமா, இல்லை நான் என்னுடைய ஓட்டத்தை சரியாக முடிக்கணும் தேவனே, நீங்கள் இந்த புது சிருஷ்டியை இன்னும் ஜாஸ்தியாக நான் வளர்த்துறேன், இன்னும் உங்களுக்கு பிரியமாக நான் ஓடுறேன், இதற்கு ஒரு விஷயத்தை தாங்கன்னு கேட்கும்போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்குமாண்ணா? இதுதான் தேவனுக்கு எப்படி இருக்குன்னா பிரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகம் எதுக்குள்ளே வந்துடும்? பாவத்திலேருந்து விடுதலை வரணும் அப்படின்னா அது யார் கையிலுக்கு தான்? இப்போ புது சிருஷ்டிகளை அழைக்கப்பட்டு இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க கையில் இருக்கு. அதனால தான் இதன் மேலே எப்படி ஆர்வமாக இருக்கிறன்னா தேவன், இவங்க இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிச்சிட்டாங்கன்னா என்னுடைய சித்தம் எங்கே நிறைவேறிடும்? இந்த பூமியில் நிறைவேறுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்திற்கு நேராக என்ன பண்ணிட்டு இருக்கிறாராமா? வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாராமா. சரி, ஓகே, அப்போ நம்மளுடைய விஷயத்தை கேட்கவே கூடாதா அப்படின்னா ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். படிங்க சிஸ்டர், மத்தேயு 6:8. மத்தேயு 6:8-32. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். இப்போ உலகத்தில் மனுஷங்க நிறைய கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது யாருக்கு நல்லா தெரியுமாமா? தேவனுக்கும் முன்னாடியே தெரியும். உங்களுக்கு இந்த விஷயந்தான் வேணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த முடி வரைக்கும் யார் எண்ணி வச்சிருக்கிறா?
தேவன் எண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு புல்லு இன்னைக்கு இருந்து அடுப்பில் போட போகிறோம், அதுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா சரியாக அதுக்கு தேவைகளை கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அப்போ நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நம்மளை நோக்கி இல்லாமல் எப்போ புது சிருஷ்டி நோக்கி இருக்குதோ அது எப்படி இருக்குதாமா? ஆவியில் ஜெபம் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இவைகளெல்லாம் யார் தேடிட்டு இருக்கிறாங்க? உங்கள் தேவைகளை எல்லாம் யார் தேடிட்டு இருக்கிறாங்கன்னா அஞ்ஞானிகள் தேடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க. உங்களுடைய தேவை எதற்கு நேராக இருக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா புது சிருஷ்டியை வளர்த்தறக்கு உங்களுடைய தேவைகள் நீங்கள் தேவனுடைய பாதத்தை வைங்க. அது யாருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் அப்படின்னா தேவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுறாருன்னா முடிக்கிறார். செகண்டு, சுயநலமான வேண்டுதல் சரியானது அல்ல. சுயநலமான வேண்டுதல்னா முதல்ல பார்த்தது இதுவும் ஒரே மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நினச்சிட்டு போம் இல்லைங்களா, இப்போ புது சிருஷ்டிகள் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நினச்சிட்டு போம், அதை தேவனுடைய பாதத்தில் வைப்போமாமா. ஆனால் தேவன் அதை எப்படி பார்க்குறாராமா? அது சுயநலமாக பார்க்குறாராம், நம்மளுடைய சுயநலமாக பார்க்குறாராமா. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுடைய பார்வையில் இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் புது சிருஷ்டி தான் பிரதர் கேட்குறேன், ஆனால் நீங்கள் சுயநலம்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி உங்களோட தாட்டில் ஏதாச்சும் இருக்கா? இதை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சு பார்த்தா சரியா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் இல்லையா, உலகத்தில் வந்தார், தன்னுடைய பலியை கொடுக்க வந்தார். வந்தவர் வந்து 33 வருஷம் என்ன பண்ணுறாருன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறாரு. கடைசியாக அவரோட ஜீவ பலியை நேராக போயிட்டு சிலுவையில் ஆணி அடிச்சு அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஏன் வந்து அநேக விஷயங்கள் அவருக்குள்ளே நடக்குது. சரி, அநேக விஷயம் நடந்துச்சு இல்லையா, அநேக விஷயம் நடக்கும்போது அவருடைய மைண்டில் தேவனை இது என்னை விட்டு விலக்கிடுங்க அப்படின்னு எங்கேயாச்சும் கேட்டாரா? அவருடைய பாயிண்ட் என்ன கேட்டார்னா, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் இங்கே நடக்கும். அப்போ அவரோட மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, எல்லாமே எனக்கு கரெக்டு தான், நீங்கள் உங்கள் சித்தத்தை செய்ய வரேன், நீங்கள் இப்படி வந்து நான் பாடுபடணும்னு நினைக்கிறீங்களா, நடக்கட்டும், இதுதான் உங்களுக்கு தேவைன்னா அதை நான் செய்கிறேன். அப்போ அவருக்குள்ளே என்ன இல்லைன்னா, இந்த பாடுகள் நீங்கள் விளக்குங்கிற ஒரு மைண்டை யாருக்குள்ளே இல்லைன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள. இப்போ நம்ம இங்கே ஓடிட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்ம ஓடிட்டு இருக்கும்போது இதே மாதிரி சிந்தனைகள் என்னாகுமாமா, பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரனை பார்ப்போமாமா. பக்கத்தில் இருக்கிற சகோதரர் என்ன பண்ணுவார், அவருடைய ஓட்டத்தில் சரியாக ஓடிட்டு இருப்பார், ஆனால் நமக்குள்ளே அநேக போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிடுவேன், கம்பேர் பண்ணிடுவேன். கம்பேர் பண்ணிட்டு என்ன சொல்லிடுவேன், பாருங்கள் அவருக்கு என்ன இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவர் சரியாக ஓடுறாரு, எனக்கும் சரியாக தான் நான் என்ன பண்ணிடுவேன், ஓடிடுவேன். இது சரியானதாக இருக்குமா? ஏன் சரியானதாக இருக்காது? இங்கிலீஷில் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு ஸ்டடி எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டடி நான் சொல்கிறேன், கல்ச்சுரல் ஸ்டடி அப்படிம்பாங்க. கல்ச்சுரல் ஸ்டடி அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கிறோம் இல்லையா, இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரே சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கிறோமா? இல்லை, எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள். எக்ஸாம்பிள் நம்ம ஊரை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மதுரைக்கார் இருக்கிறார், மதுரைக்கார் சென்னையில் வந்துச்சுன்னா அவர் நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொன்ன அமைதியாக இருப்பாரா? ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன தான் வரும், அவருக்கு கோவம் தான் வரும். ஏன்? அவங்க ஊர் அந்த மாதிரி. சரி, கோயம்புத்தூர்காரங்க, இது பயங்கரமாக சொல்லிடாதீங்க. அப்போ கோயம்புத்தூர்காரங்க எப்படின்னா கொஞ்சம் குறும்பு பண்ணுவாங்க. அவங்க குறும்பு பண்ணாதையும் சொல்ல முடியுமா? முடியாது. சரி, சென்னைக்காரங்க ரொம்ப நல்லவங்க, அது எனக்கு தெரியும். அப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சினாரியோஸு பீப்புள்ஸ்குள்ளே இருக்குது. ஆனால் எல்லாருமே வித்தியாசமான ஒரு இடத்துலேருந்து தான் வந்திருக்கோம். வந்த எல்லாருமே யாருடைய விஷயத்தை செய்யணும் தெரியுங்களா? தேவனுடைய விஷயத்தை செய்யணும். அப்போ எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துக்கூடிய பர்பஸ் என்ன அப்படின்னா, நான் எனக்குள்ள கோபம்ங்கிற விஷயம் எனக்குள்ள என்னோடய கல்ச்சுரலில் வந்திருக்கு. ஆனால் அந்த கல்ச்சுரலில் வந்த என்னுடைய கோபத்தை நான் தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சுட்டு யார் மாதிரி மாறணும் அப்படின்னா கிறிஸ்து மாதிரி மாறணும். அப்போ என்னுடைய பேட்டில் ஃபீல்டு வேறு. இப்போ இன்னொருத்தர் இருக்கிறார், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறார். கோயம்புத்தூர்காரருக்கு கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி தான், அதாவது சொன்ன மாதிரி. அப்போ அவர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அவர்கிட்ட வந்து எடுக்கணும். அவருடைய பேட்டில் ஃபீல்டு எப்படி இருக்கும்?
வேறமா இருக்கும். அப்போ வித்தியாசமான மனுஷர்கள், வித்தியாசமான பேட்டில் ஃபீல்ட். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பேட்டில் ஃபீல்ட் கிடையாது. அவங்கவுங்களோட பேட்டில் ஃபீல்டு என்ன பண்ணணும்னா, சரியாக தன்னுடைய ஓட்டத்தை எப்படி ஓடுறதுன்னு தான் பார்க்க முடியுமே ஒழிய இன்னொருத்தர் கம்பேர் பண்ணி என்ன பண்ணிட முடியாது, செஞ்சிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம் பாருங்க. தேவை என்ன என்பதை முழுவதுமாக அறிந்தவராக மட்டுமல்ல, அதை நாம் பெற தகுதியுடனும் நமது பிள்ளைகளுக்கு தமது மேன்மையான வரங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நாம் வீணான அர்த்தமற்ற ஒப்புதலை அவருக்கு முன் கொண்டு வராதிருப்போம். ரொம்ப கிளியரா இந்த மாதிரியான ஒரு என்ன பண்ணிடாதீங்க, ஒரு கம்பேரிசன் கொண்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சுயநலமான விஷயமா இருக்கும். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டில் ஏதாச்சும் ஒரு சுயநலம் இருக்கா? இல்லை, ஆனால் இருக்கு. நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இருக்கு, ரியலாகவே இருக்கு. எப்படி ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டில் ஒரு சுயநலம் வரும் பாருங்க. வின்சென்ட் பிரதர் இருக்கார், அவருக்கு ப்ராஃபஸின்னு என்ன ஆகும், பயங்கர எண்ட் டைம் ப்ராஃபஸின்னா ரொம்ப ஆர்வமாக கேட்பார். என்னை கேட்டிங்கன்னா நான் கேரக்டர் சப்ஜெக்ட் என்ன பண்ணுவேன், ரொம்ப ஆர்வமாக கேட்பேன். என்னுடைய ப்ரேயரில் தேவனே என்னுடைய கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா பாடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். ஆனால் இங்கே உட்காந்தா ஒரு பிரதர் எண்ட் டைம் ப்ராஃபஸை பற்றி பயங்கரமாக எடுக்கிறார். எனக்கு என்ன இருக்கும், ஒரு சோர்வு வருமா வராது? ஏன் வருது? என்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை நோக்கி இருக்குது அப்படின்னா என்னுடைய கேரக்டர் என்ன ஆகணும், டெவலப் ஆகணும். அப்போ எண்ட் டைம் ப்ராஃபஸி வேணாமா? அதுவும் வேணும். இப்போ பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசனங்கள் வேணும், அதுவும் வேணும். பழைய ஏற்பாட்டு காலத்தோட அந்த விஷயங்கள் வேணாமா? அதுவும் எல்லாமுமே வேணும். ஆனால் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, எனக்கு கேரக்டர் சப்ஜெக்ட் தான் என்ன ஆகும், பூஸ்டிங்காக இருக்குது. அந்த சப்ஜெக்ட் கேட்கும்போது தான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா ஆவியில் அனலாகிறேங்கிற விஷயம் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த பிரேயர், இன்றைக்கு எங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ யார் கொடுக்குங்க, நீங்கள் கொடுங்க. அப்போ தேவனுக்கு தெரியும் இல்லையா, எனக்கு என்ன தேவை, என்கிட்ட என்ன குறை இருக்குங்கிறது என்னை விட யாருக்கு நல்லா தெரியும், தேவனுக்கு ரொம்ப அழகாக தெரியும். அப்போ தேவன் என்னுடைய குறைய எடுத்து போடுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடத்தை என்ன பண்ணுவாராமா, அழகாக கொடுப்பாராமா. அப்போ அந்த பாடத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அழகாக உட்காந்து கேட்கணும்னு இருக்கும். அந்த கேட்டால் மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு நேராக நான் என்ன பண்ண முடியும், ஓடும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் பேக் அடிச்சுட்டு அந்த விஷயத்துக்கு நேராக என்னை ஆர்வத்தை காமிக்கல அப்படின்னா ஒரு லாஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகுது வருது அப்படிங்கிற. படிக்கலாம் பாருங்க சகோதரர், படிச்சு. புது சிருஷ்டிகளாக நாம் இந்த புது சுபாவத்தின் ஆர்வத்திற்கு இசைவாக நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். பரம ஆகாரத்திற்காக நாம் பசியுடர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் கிருபைகளையும் கனிகளையும் நாம் அபிவிருத்தி செய்தவர்களாக இருக்க வேண்டும். பூமிக்குரிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடிய நல்ல ஈவுகளை காட்டிலும் தம்மிடம் கேட்கிறவர்களுக்கு அதிகமானவர்களை கொடுக்க பிதாவானவர் அதிக விருப்பம் உடையவராக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான காரியங்கள் தான் சொல்றோம். ஸோ நம்மளை காட்டிலும் யாருக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு நல்லா தெரியுமாவும், தேவனுக்கு நல்லா கொடு. அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் எப்போவுமே எப்படி இருக்குன்னா இன்னைக்கு நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணுறேன். அந்த அக்செப்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வழிநடத்தலில் நடக்கிறேன் அப்படிங்கிறது அது எப்படி இருக்குமாமா, சுயநலமற்ற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து கிறிஸ்தவர்களுடைய ஜீவ சுவாசம் தேவனுக்கு நேராக போகிறதுக்கு, ஏன்னா அந்த உயிர் இருக்கிறது எதில் தான், ஜீவ சுவாசத்தை தானே. அப்போ ஒரு புது சிருஷ்டியோட உயிர் எதில் இருக்கு, ஜபம் கரெக்டு, அதில் எதுன்னு கேட்குறேன். அப்போ நம்ம எல்லாருமே ஜபம் பண்ணுனா போதுமா அப்படின்னா கரெக்ட், ஜபம் பண்ணால் போதும். பட் ஸ்டில் அந்த ஜபத்தில் என்ன விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறத சகோதரோட இந்த ரைட்டிங்ஸை படித்தா ரொம்ப அழகாக புரியும். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாராச்சும் படிக்கிறீங்க, நான் படிச்சுட்டேன் சரி. பட் திஸ் வுட் நாட் ஹிண்டர் அவர் ப்ரைவேட் ப்ரேயிங் டு தி காட்.
hourly if need be, telling him of our realization of our faults and our weakness, and asking for the application of the precious merit of the Savior's sacrifice to remove every spot and every wrinkle from our garments. Such prayer is very essence of the Christian's life, his vital breath. என்ன விஷயம் சொல்ல வர்றார்? ஒரு ஜீவ சுவாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ரேயரில் நீங்கள் தேவன்கிட்ட நேராக ப்ரேயர் பண்ணுறீங்க தெரியுங்களா? ப்ரேயர் பண்ணும்போது உங்களுடைய கரை திரை முதலானவற்றை கிறிஸ்துவனுடைய அந்த புண்ணிய நாமத்தில் நீங்கள் நீக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது தான் இந்த ஒரு புது சிருஷ்டிகள் வாழ்கிற வாழ்க்கையில் ஜீவ சுவாசம். அப்போ தான் உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா உயிருங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிற. ஏன்னா அந்த கரை திரையோடையே என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. அப்போ இதுக்கு தான் எங்கே போகிறோம் அப்படின்னா கிருபாசனத்தில் போகிறோம். அந்த கிருபாசன தண்டையில் போகிறது நம்மளுடைய ப்ரேயரில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா போகிறோம். போகும்போது இந்த கரை திரை என்ன பண்ணிட்டு இருக்கிறோமாமா நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு கொண்டு வந்துடுமாமா. எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு மறைவான ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன். மறைவான குற்றத்தை பண்ணணுன்னு நான் எங்கே போகிறதுக்கு பயந்துக்குவேனாமா? கிருபாசன தண்டையில் போகிறதுக்கு பயந்துக்குவேனாமா? இது சரியானதாக இருக்குமா? தேவனுக்கும் தெரியும், கிறிஸ்துவுக்கும் தெரியும். ஏன்னா நம்ம எப்பவுமே எப்படி இருக்கிறோன்னா ஓட்டப்பானை. ஓட்டப்பானைனா வீக் பாடி. இந்த வீக் பாடியில் நம்மளால் எந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியாது அப்படின்னா தேவனுடைய காரியங்களை சரியாக செய்ய முடியாது. அதுக்கு தான் என்ன கொடுக்குறாருன்னா பரிசுத்தாவி கொடுக்குறாரு. அந்த பரிசுத்தாவி தாண்டியும் பவுலப்போஸ் சொன்ன மாதிரி அநேக முறை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த மீறுதல்கள் வந்துடுது, குற்றங்கள் வந்துடுது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா தைரியமாக போங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா உங்களுடைய பாவங்கள் எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட் நீங்கள் எங்கே போங்க, அந்த இடத்துல போயிட்டு யாருடைய கிரேஸ் அப்ளை பண்ணுங்க அப்படின்னா கிறிஸ்து உங்களுக்காக என்ன பண்ணிக்கிறாரு, இந்த ஒரு பலியை கொடுத்துருக்கிறாரு. அவரோட அந்த ரத்தத்தின் புண்ணியத்தின் மூலிமா உங்களுடைய கரைகளை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா கழுவிக்கிங்க. அந்த கழுவுனா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறன்னா தொடர்ந்து ஓட முடியும். நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா எந்த விதத்துலேயும் நான் போனால் பயமாக இருக்குது இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் என்ன பண்ணிடாதீங்கன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இது சாத்தானுடைய ட்ராப் அப்படிங்கிறாரு. உங்களுக்குள்ளே இந்த ஒரு சோர்வை கொண்டு வர்றது யார் அப்படின்னா அவன்தான். நீங்கள் போனீங்கன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவான். நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. உங்களுடைய வாய்ப்பு என்ன ஆயிரும் அப்படின்னா மிஸ் ஆயிடும். ஆனால் நம்ம என்ன விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? தேவனுக்கு நல்லா தெரியும். அவர் எல்லாத்தையும் முன்னறிந்தவராக இருக்கிறார். அவர் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாருன்னா நீ எப்போ வந்து எங்கிட்ட வருவ அந்த பாவத்தை அறிக்கையிடுவேன். தாவீது யார்கிட்ட ஒரு பெரிய பாவம் செஞ்சார். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன பண்ணக்கூடாது, பத்சேபால போய் தப்பாக நடந்துக்கிட்டார். அவர் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ரியலைஸ் பண்ணுறாரு. தேவன்ட்ட என்ன பண்ணுறான்னு பார்த்தா அப்படியே சரண்டர் ஆகிட்டார். நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். ஆனால் தாவீது கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இடத்தோட சரி. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கூட என்ன ஆகலைன்னு பார்த்தோன்னா அவருடைய வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. இதே எக்ஸ்பெக்டேஷன் தான் யார்ட்டையும் இருக்குன்னா நம்மளும் நம்மளுடைய மாம்சத்தினுடைய காரியத்தில் என்ன பண்ணுவோன்னா விழுகைக்குள்ளே போவோம். அந்த போகும்போது நம்ம நேராக தைரியமாக தேவன்கிட்ட போயிட்டு அறிக்கையிட்டு விடணும் அப்படிங்கிறதா யாருடைய எக்ஸ்பெக்டேஷன்னா தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறான், அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா நீங்கள் போகாதீங்க, போனீங்கன்னா என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் உங்களை அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவான்னா நமக்குள்ளே கொண்டு வருவான். அது எல்லாமே இல்லை. தேவன் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா முன்னறிந்தவராக இருக்கிறாரு. உங்களுக்கு முன்னாடி நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் யாருக்கு தெரியும்? தேவனுக்கு நல்லா தெரியும். தைரியமாக என்ன பண்ணலான்னா கிருபாசன தண்டையில் போகலாம், போய் அந்த கிரேஸ் என்ன பண்ணலான்னு வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு உலகத்தில் இருக்கிற யாருக்கும் என்ன பண்ணல, கொடுக்கப்படலை. யாருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா யார் அவரோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்து ஓடிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போது எல்லாரும் சேர்ந்து இந்த பாவத்தை போக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறது சரியானதாக இருக்குமா?
இல்லையே. பைபிள் வசனம் எப்படி இருக்குன்னா, எங்கே 2 பேர் 3 பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறீங்களோ அங்கே யாருடைய வாசம் இருக்கு, தேவனுடைய அந்த பிரசன்னம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய சிந்தைக்குள்ள எப்படி இருக்குமாமா, என்னுடைய பாவங்கள் போக்கப்படணும் அப்படின்னா நான் எங்கே வந்து செஞ்சாதான் போக்கப்படும்? இந்த இடத்துக்கு நான் வரணும். இந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ப்ரேயர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ப்ரேயர் பண்ணுற மாதிரி நானும் இந்த ஒரு இடத்துல நின்று ப்ரேயர் பண்ணும்போது தான் என்னுடைய பாவம் போக்கப்படும் அப்படிங்கிறது சரியானதாக இருக்குமா? ஏன் அப்படின்னா பைபிள் வசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது, எங்கே 2 பேர் 3 பேர் சேர்ந்து என்னுடைய நாமத்தில் கூறுறாங்களோ அங்கே யாருடைய பிரசன்னம் இருக்குது, என்னுடைய பிரசன்னம் இருக்குன்னு சொல்லிக்கிறார். அப்போ அவர் பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல அதை செய்கிறது சரியானதாக இருக்கும்ல, இல்லையா? சரியான பாயிண்ட் அதுதான். இப்போ நான் மீறுதல் பண்ணது என்ன யாருக்குரியது? எனக்குரியது. இப்போ எனக்குரியதை இங்கே வந்து ப்ரேயர் பண்ணால் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா இன்னும் அதிகமாக சத்தியத்தில் வளர்கிறதுக்கும் தேவனுடைய விஷயங்களை வாங்கிறதுக்கும் இன்னும் அதிகமாக அனலாகிறதுக்கும் விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். பட் இந்த ஒரு பாவத்தை நான் நீக்கணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். அப்போ அந்த தனிப்பட்ட ஜெபத்தில் தான் என்ன அறிக்கையிறோம்னா என்னுடைய விஷயம் என்ன இருக்குன்னு என்ன பண்ணுறேன், அறிக்கையிறேன். அப்போ இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறது இந்த ஒரு சபை, இந்த ஒரு எக்லீஷியாலேருந்து இன்னும் அதிகமாக என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம். எக்ஸாம்பிள் அடுத்த வாரம் காஞ்சிபுரத்தில் என்ன பண்ண போகிறோம், ஒரு விஷயத்தை புதுசாக பண்ண போகிறோம், சத்தியத்தை பிரசங்கிக்க போகிறோம். அந்த விஷயத்துக்கு தேவன் என்ன விஷயம் கொடுக்குறாரோ அதற்காக ப்ரேயர் பண்ணுறதில் எங்கே வந்து ப்ரேயர் பண்ணலான்னா இங்கே வந்து ப்ரேயர் பண்ணலாம். என்னுடைய இண்டிவிஜுவல் பாவத்தை தனிப்பட்ட ஒரு ஜபத்தில் பண்ணாலே தேவன் என்ன பண்ணுறாராமா, அந்த விஷயத்தை மன்னிக்கிறவராக. அதனால தான் வந்து அந்த வசனத்தை எப்படின்னா நீங்கள் கிருபாசனத்தில் தைரியமாக போங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா நீங்கள் எங்கேருந்து ப்ரேயர் பண்ணுறாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, அதை கேட்குறவராக இருக்கிறாரு. அந்த மைண்டு மட்டும் எப்படி இருக்கணுமாமா, நான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து இன்னையோடு சரி நான் என்ன பண்ண மாட்டேன்னா அதற்குள்ளே போக மாட்டேங்கிற அந்த சிந்தை மட்டும் இருந்தால் போதும். தனிப்பட்ட ஜபத்திலையும் என்ன பண்ணுறாருன்னா தேவன் அந்த விஷயத்தை அந்த ஒரு பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு ப்ரேயருக்குள்ளே இருந்தாலும் இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் வந்து இந்த ப்ரேயர்லேயே என்ன பண்ணுவானாமா அநேக விஷயங்கள் உள்ளே கொண்டு வரானும். அந்த அநேக விஷயங்களில் ஒரு விஷயம் என்னென்னா அவன் தன்னை எப்படி காமிச்சுக்குவானாமா, தாவீதுக்கு முன்னாடி இருந்தவர் மாதிரி காமிச்சுக்கோனாமா, கோலியாத் மாதிரி காமிப்பானாமா. நான் யார் அப்படின்னு என்னை தாண்டி நீங்கள் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நீங்கள் என்னை தாண்டி போங்க பார்க்கலாம். நீங்கள் தேவன்கிட்ட போகணுன்னா என்னை தாண்டி போகணும்னு சொல்லிட்டு தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிச்சுக்கோணும். அதான் சொன்னேன், நீங்கள் பாவம் செஞ்சோன்னே யார் உள்ளே வந்துக்குவாங்க அப்படின்னா இவன் உள்ளே வந்துடுவான். எக்ஸாம்பிள் சொன்னால் யூதாஸ்குள்ளே அந்த பண ஆசைங்கிற ஒரு சின்ன விஷயம் இருந்துச்சு, அதை மன்னிச்சுன்னு தானே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அது எப்போ கொஞ்சம் பெருசாச்சோ அப்போ யார் உள்ளே போயிட்டா, உடனே சாத்தான் உள்ளே போயிட்டான். சாத்தான் உள்ளே போயிட்டு அந்த ஒரு ஓட்டத்தை விட்டே யார் வெளியே போயிட்டான், யூதாஸ் வெளியே போயிட்டார். அப்போ சின்னதாக தான் என்ன பண்ணுவான், நம்ம என்ட்ராப் பண்ணுவான். அந்த சின்னதாக ஊடுருவி பெருசாக என்ன பண்ணுவான், நம்ம தன்னை காமிச்சிக்கிட்டு தேவனுடைய திட்டத்திலேருந்து வெளியே. ஆனால் ஆக்சுவலாக அவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத சகோதரர் சொல்கிறார் பாருங்க. பலவீனமுள்ள ஒரு பரிசுத்தவான் நான் அப்படின்னு வச்சுக்குவோம். பலவீனமுள்ள நான் என்னுடைய முழங்காலில் நின்று நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னா அது யாருக்கு ரொம்ப பயமாக இருக்குமோ, சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சாத்தானுடைய தலையை நசுக்க போகிறது யார், பாத அங்கம். அந்த பாத அங்கம் யாருன்னு நாம தான். இப்போ இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ஓட்டத்தை முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர வாட்ச்ஃபுல்லாக யார் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னா சாத்தான் பார்த்துட்டே இருப்பான். நம்ம தன்னை எப்படி காமிப்பான், கோலியாத் மாதிரி ஒரு டைம் காமிப்பான், வேறு மாதிரி காமிப்பான். அநேக விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டே இருப்பான். அநேக பாயிண்ட் கொண்டு வந்து நம்மளை எப்படி இந்த ஓட்டத்திலேருந்து வெளியே போகிறது, நம்ம கிருபாசன தண்டையில் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் யார் பண்ணுவாங்க அப்படின்னா சாத்தான் பண்ணுவோம். படிக்கலாம் பாருங்க, இது மட்டும் படிக்க முடியுங்களா யாராச்சும்? Is it asked, what could Satan do to cut off our communication? We reply that there are various ways of introducing upon the human mind
thoughts may enter the mind while child of God is at prayer or at other times through of business or ஓகே போஸ்ட் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சாத்தான் என்ன பண்ணணுமா, உங்களுடைய சிந்தனைகளில் ஊடுருவி அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கும்போதே உங்களோட சிந்தனை என்ன ஆகுமாம்மா, டைவர்ட் ஆகும். இது நம்ம பர்சனலாக ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம். ப்ரேயர் பண்ண நம்மளோட சிந்தை என்ன ஆகுது தெரியுங்களா, கொஞ்சம் அப்படியே அவுட் அடிக்கும். ஏன் அவுட் அடிக்குது அப்படின்னா, நம்மளுடைய ப்ரேயரை யார் இன்டியூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க? சாத்தான் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் நான் நல்லா புரிஞ்சுக்கலாம். சாத்தானால் நம்மக்கிட்ட ஃபுல் லிமிட்டுக்கு என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா யார் இருந்தீங்களா, யோபுக்கு தேவன் என்ன வச்சுருந்தார், ஒரு பவுண்ட்ரி வச்சுருந்தார். அவனே வந்து கேட்பான், நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, அவருக்கு வேலி அடைச்சி வச்சுருக்கீங்க, நான் எப்படி போய் வேலை செய்கிறது அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் சாத்தான் எந்த அளவுக்கு ஊடுருவணும் அப்படிங்கிறது தேவன் என்ன பண்ணிக்கிறாராமோ ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கணும். அந்த பவுண்ட்ரி வரைக்கும் தான் யார் வர முடியும் அப்படின்னா, சாத்தானால் வரவே முடியும். அதை தாண்டி அவனால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, நம்மகிட்ட இன்டியூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுடைய சிந்தை என்ன ஆகுது தெரியுங்களா, கொஞ்சம் அப்படியே. ஆனால் நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிறத எந்த விதத்துலையும் யாரால் தடுக்க முடியாது அப்படின்னா, சாத்தானால் தடுக்கவே முடியாது. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவார், சத்தியத்தை கொடுத்துருவார், பட்டையும் கொடுத்துருவார், எல்லாமே கொடுத்துருவார். நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த ஒரு கரையை போக்கிடுவார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு தொடர்ந்து அந்த விஷயத்துக்கு நேராக ஓடிட்டே இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு உங்களுடைய மைண்டை இம்ப்ளை பண்ணுறீங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத யாருடைய ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சித்தத்தை தேவன் என்ன பண்ணுறது இல்லையாம்மா, எப்போவுமே நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறது இல்லையாம்மா, போஸ்ட் பண்ணுறது. சுயாதீனம் யாருக்கு கொடுக்கப்பட்டாச்சு, நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ நான் தேவனுக்கு நேராக ஓடலாம், ஓடாமல் இருக்கலாம். இது யாருடைய விஷயம், என்னுடைய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். படிக்கலாமா தொடர்ந்து? அவைகள் நமது இதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகளா என்பதை கவனிக்க வேண்டும். உதட்டிலிருந்து வருகிற அநேக வார்த்தைகளை காட்டிலும் இருதயத்திலிருந்து வருகிற சில வாக்கியங்களே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல நிறைவானதாக இருக்கும். ஜெபத்தில் தங்களது மனதை ஒருநிலைப்படுத்த முடியாதவர்கள் தங்களது ஜெபம் சுருக்கமாக இருக்கும்படியும் தேவனுடைய வசனத்திற்கு இசைவாக இருக்கும்படியும் புது சிருஷ்டியின் ஆர்வத்தின்படியும் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று புத்தி சொல்கிறோம். ரொம்ப கிளியரா என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னா, உங்களால் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிம்பிளாக என்ன பண்ணுவீங்க, ஷார்ட்டாக உங்களுடைய ப்ரேயர் என்ன பண்ணுங்கன்னா, என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்துக்கு நேராக மட்டும் என்ன பண்ணீங்கன்னா ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் லாங் ப்ரேயர் பண்ணுறதுல என்ன இல்லை, தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. என்ன விஷயத்தை நீங்கள் கேட்கணுமோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கேட்டுங்க. ஆனால் தேவன் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாருன்னா, அவர் ரெடியாக இருக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பாவங்களை அறிக்கை இடுறோமா அப்படிங்கிறது யார் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, தேவனுடைய எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை தான் எங்கே நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தி த்ரோன் ஆஃப் கிரேஸ், இந்த கிருபாசன தண்டையில் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா, அந்த கரை திரை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா நீக்கிட்டு தொடர்ந்து நம்மளுடைய ஜீவபலி என்ன பண்ணுறோன்னா பரிசுத்தமாக கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ இதுக்கு தான் எது வேணும் அப்படின்னா, இந்த ஒரு கிருபாசனம் அப்படிங்கிற விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதை நல்லா யோசிச்சு பார்க்கலாம். அநேகருக்கு கிடைக்காத ஒரு கிரேஸ், அநேகருக்கு இந்த ஒரு விஷயமே என்ன ஆகலைன்னு பார்த்தோன்னா புரியல. அநேகர்னால இந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற தேவன் யார் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரம்மா, என்னையும் உங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, நீங்களும் கரை திரை முதலானவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஓடணும் அப்படிங்கிறக்கோசரம். அந்த விஷயத்தை நாம் நீக்கணும், கரையை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த கிருபையும் என்ன பண்ணிக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார். அந்த சலுகை எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த கிருபாசனத்தில் என்ன பண்ணிக்கிறார், கொடுத்துருக்காரு. அப்போ அந்த கிருபாசனத்தின் சலுகைகளை நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காமல், ரொம்ப லைட்டாக எடுத்துக்காமல், நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஓட்டத்தில் பரிசுத்தமாக ஓட முடியுமோ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னா தேவன் ஹெல்ப் பண்ணுறார் அப்படிங்கிற மைண்டோட
அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம்னா கிருபாசன தண்டையில் போகிறதுக்கு ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுடைய அந்த விஷயம் எப்படி இருக்கணும்னா, எந்த அளவுக்கு நாம் நம்மளுடைய மாம்சத்தை என்ன பண்ணுறோம் அடக்கிறவங்களா இருக்கும், அதை தாண்டி நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த கிருபாசனம் இருக்குது அப்படிங்கிற இந்த வார்த்தைகளோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு பாடத்தை முடிக்கிறோம். ஸோ இந்த வார்த்தைகள் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நம்ம கேட்ட ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து கரை திரை இல்லாதவர்களாக தேவனுடைய அந்த ஒரு சந்நிதியில் போய் சேர தேவன் தாமே நம்ம அனைவருக்கும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.